நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கமல் சார் பேசுறதுக்கு முன்னால தமிழக கமலஹாசன் நற்பணி இயக்கத்தினுடைய சார்பாக அவருடைய கமல்ஹாசன் சாருடைய பெற்றோர் திருவுருவச் சிலையை நற்பணி இயக்க சகோதரர்கள் வழங்குகிறார்கள். இப்போ அந்த உருவச்சிலைகள் பார்த்தீங்களே, அவங்க எங்கள் அம்மா அப்பாவுடைய உருவச்சிலைகள். அவங்க இன்னைக்கு இல்லை அப்படின்னு என்னால் நினைக்க முடியல. இதுதான் என் குடும்பம், இதுதான் என் வாழ்வு. இது எனக்கு புரிகிறது, மீண்டும் புரிய வைத்திருக்கிறீர்கள். இங்கே பேசுறதுக்கெல்லாம் நான் முதல்ல இருந்தே ஒத்திகை பார்க்கல, ஏன்னா சரியாக வராதுன்னு எனக்கு தெரியும். முதல்ல என்னுடைய பெரிய நட்சத்திரங்கள் அந்த அந்தஸ்தையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு என்னுடைய சகோதரர்களாக இங்கே வந்து இவ்வளோ பொறுமையாக, ஏன்னா ஒரே ஆளை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு தெரியாத விஷயமல்ல இந்த புகழும் பேரும். அதெல்லாம் அனுபவித்தவங்க தான் எல்லாருமே. நீங்கள் எல்லாருமே இங்கே இருக்கிற இயக்குநர்கள் உட்பட அவங்க எல்லாம் பொறுமையாக கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா, அந்த அம்மா அப்பா செத்து போயிட்டாங்கன்னு நான் ஏன் நினைக்கிறேன். இங்கே தான் இருக்காங்க. முதல்ல நான் முடிவு பண்ணிக்கிட்டது என்னன்னா, முடிஞ்சவரையிலும் சுருக்கமாக பேசணும், அழாமல் பேசணும். இது ரெண்டுமே முடியுமான்னு எனக்கு தெரியல. ஐ வில் ட்ரை. இது என்ன மாதிரி விழா எனக்கு சொல்ல தெரியல. இது நிறையா வேலை இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால் நிறையா வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. அதனால் இது ஒரு ஆரம்ப விழாவான்னா இல்லை, எனக்கு நிஜம் தெரியும். அதனால் நான் இது ஆரம்ப விழாவாக எடுத்துக்கல. அதே நேரத்தில் இது ஒரு நிறைவு விழா அப்படின்னும் என்னால் நினைக்க முடியல. ஏன்னா நிறையா வேலை இருக்குங்கிறத மற்றவங்களும் ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. மம்முட்டி சார் கூட ஒரு சவால் விட்டுருக்காரு, அதையெல்லாம் நான் செய்ய முயற்சியாவது செய்ய வேண்டாமா? ஆக அன்பான இந்த ஒரு விழா என்ன மாதிரி விழா? என்னுடைய பயணத்தின் பாதி வழியில் இருக்கிற விழாவா அப்படின்னு யோசிச்சு பார்க்குறேன். எனக்கு இங்கே எல்லாரும் கடவுளின் அருள் பல்லாண்டு வாழ்க, பல்லாயிரம், பல நூறு, பல கோடி, 100,000 என்றெல்லாம் சொன்னார்கள். எல்லாருக்கும் தெரியும் எனக்கு எதில் நம்பிக்கை இருக்குது, எதில் நம்பிக்கை இல்லைன்னு. ஏன்னா நான் அதெல்லாம் நம்பணுமா? நீங்களே சொல்லுங்கள். இதில் நம்பினா போதாதா? அதனால் சொல்கிறேன், எனக்கு இன்னும் 100 கோடி 100 வருஷம்லாம் இருக்கா இல்லையா தெரியாது. அதனால் ஒரு 3/4ன்னு வச்சுக்கலாம், 3/4 திட்டம். நான் பெரிய கனவுகளுடன் இங்கே வந்த பொழுது 18 to 21, 18 to 21 நான் போட்டு வச்சுருந்தேன் லிஸ்ட்டு. அதில் எவ்வளவு நான் செய்திருக்கிறேன் என்று பார்க்கும் பொழுது லிஸ்ட்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு 3 நம்பர்ஸ் கூட நான் முழுசாக பண்ணலைன்றது எனக்கு தெரியுது. இது அவை அடக்கத்துக்காக சொல்லலை, இது நிஜம். அதனால் 3/4 திட்டம்னு வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குன்னு
இவ்வளோ நாள் வேலை செய்ய விட்டுருக்கீங்க, இன்னமும் வேலை செய்ய விடுவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அப்படி செய்வதற்கான நேரம் குறைவு என்பதை உங்களுடைய இறைவனின் எவ்வளவு அருள் எனக்கு புரிந்தாலும் இயற்கை என்ன செய்யும்னு எனக்கு தெரியும். 200 வருஷம் வாழ்ந்தவங்க யாரும் எனக்கு தெரிஞ்சு சரித்திரத்தில் இல்லை. ஸோ என் நேரம் குறைவு என்பது எனக்கு தெரிகிறது, செய்ய வேண்டிய வேலை ஜாஸ்தி இருக்கிறது. ஆனால் இத்தனை அன்பு இருக்கும் பொழுது நினச்ச லிஸ்டில் பாதி வரையிலும் கூட செய்ய முடியுமோன்னு தோணுது. இப்போ சந்தேகம் வருது எனக்கு. இங்கே பேசிய எல்லாருமே, இங்கே அமர்ந்திருக்கும் எல்லாருமே, நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருந்தேன், ரொம்ப நேரம் பண்ணிடாதீங்க, ஒரே ஆளை பற்றி பேச போகிறத யார் இருந்து பார்ப்பாங்கன்னு. என்னை மடையனாக்கிய உங்கள் அன்புக்கு நன்றி. நான் நடுவில் இருந்து மம்முட்டிட்டையும் ரஜினிகிட்டையும் சொல்லிட்டு இருந்தேன். தூரத்தில் உட்காந்துருந்தார் மோகன்லால், அவர்கிட்ட கொஞ்சம் தடவி கொடுங்கன்னு சரத்குமார்கிட்ட சொன்னேன். ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டோமேன்னு. எல்லாருமே இங்கே உட்காந்துருக்கிறது எவ்வளவு அன்பு இருந்தால் இப்படி காட்ட முடியும்? அதை எங்கேருந்தோ வந்தவங்க யாருமே சும்மா உட்காந்துருக்கிறவங்க இல்லை. பல ப்ரொடியூசர் வயிற்றுச்சலை கொட்டிக்கிட்டு தான் இங்கே வந்திருக்காங்க என்னை பார்க்குறதுக்கு. இன்னைக்கு காலையில் கூட ரஜினிக்கு ஷூட்டிங் இருந்தது எனக்கு தெரியும். இவர்களெல்லாம் இங்கே வந்து வாழ்த்துவது, இளையராஜா இங்கே வந்து வாழ்த்தியது, ரஹ்மான் இங்கே வந்தது, எனக்கு ஒரு சின்ன சந்தேகமே வருது. இவங்கெல்லாம் சொல்கிறத நம்பலாமான்னு கூட தோணுது. நம்ப மாட்டேன். நான் பல விஷயங்களை நான் நம்புவதில்லை. இதையெல்லாம் நம்பிட்டு நான் பெரிய ஆளான்னு நெஞ்ச நிமித்தினா ஒரு 2 ஸ்டெப்பு கூட எடுக்க முடியாதுங்கிறது எனக்கு தெரியும். என்னை இவ்வளவு தூரம் நடத்தி கொண்டு வந்ததே இந்த அன்பு தான். அந்த அன்புக்கு உதாரணத்தை நீங்கள் இங்கே ரஜினி காட்டினார். ஏமா பேசுவான் அந்த மாதிரி? இன்னைக்கு சொல்றேன், மம்முட்டி சார் சொன்ன சவாலை ஜெயிக்க முடியுமா முடியாது எனக்கு தெரியாது. அது கதையை பொறுத்தது, டைரக்டரை பொறுத்தது, உங்கள் ஆதரவை பொறுத்தது. சக்ஸஸ் ஆகணும், 12 பேர் ஜூரி ஒத்துக்கணும், அதெல்லாம் நடக்குமா நடக்காது தெரியாது. ஆனால் ஒரு சவால் விடுறேன், இதுக்கு முன்னாடி ஜெனரேஷனில் ரஜினி மாதிரி என்ன மாதிரி நண்பர்கள் இருந்தது கிடையாது. சவாலை நான் எப்படி பின்னோக்கி விட்டுட்டேன் பார்த்தீங்களா? முன்னோக்கி விடலை. அப்படிதான் இருக்கணும். அதற்கு முன்னோடியாக திகழ்கிறவர் அவர். ஏன்னா இந்த விழாவில் வந்துட்டு இப்போ ரொம்ப பணிவாக அழகாக நல்ல சாதுரியமான வார்த்தைகளை பேசி உங்களை கைத்தட்ட வச்சிருக்கலாம். ஆனால் அவர் கிட்டத்தட்ட தன்னை தாழ்த்தி கொண்டு பேச வேண்டிய அவசியமே கிடையாது. இது எங்கிருந்து வருகிறது தெரியுமா? நீங்க கொடுத்த பட்டங்க தான். இந்த சூப்பர் ஸ்டார்ங்கிறதும் உலக நாயகங்கிறதும் எங்களுக்கு தெரியும் நாங்க யாருன்னு. அவருக்கு தெரியும். அவர் தான் யாருங்கிறத தேடி இமயமலைக்கு போவார். நான் எங்கே போகிறதுன்னு கூட தெரியாமல் சுற்றிக்கிட்டே இருப்பேன் நான். ஆனால் நாங்கள் தேடுகிற அந்த யார் என்பது நாங்கள் முதல்ல பார்த்த அந்த யார் இல்லை. நாங்கள் வந்த வேலை இன்னும் முடியலைங்கிறது மாத்திரம் எங்களுக்கு தெரியும். அவர் ஆன்மீகத்தில் தேடுகிறார், நான் சமூகத்தில் தேடுகிறேன். என்னுடைய சினிமாக்களின் சாயல் நிறம் மாறிக்கொண்டு வருகிறது. நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். இந்த தைரியம் எனக்கு எங்கிருந்து வந்தது? இங்கிருந்து வந்தது, அங்கிருந்து வந்தது. தமிழ் சினிமாவை இப்படி மாத்தினார், அப்படி புரட்டி எல்லாம் போட முடியாது. நீங்க இல்லாம பண்ண முடியாது, இவங்கெல்லாம் இல்லாம பண்ண முடியாது. இது கூட்டு முயற்சி. ஜனநாயகம்ங்கிறது எங்கேயாவது நிஜமாவே வாழுதுன்னா எங்க கலையுலகத்துல தான் வாழுது. தயவு செய்து அந்த பச்சை கிணறு ஒன்று இருக்குல்ல, பார்லிமெண்ட்டை சொல்கிறேன், கிணறு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு, அதில் குதிக்கிறதுக்கே எனக்கு பயம். ஏன் அரசியலில் குதிக்கலைன்னு கேட்பாங்க. எனக்கு தெரியாது, நீச்சல் வருமா தெரியாது எனக்கு.
அதனால குதிக்கல. அரசியல் மூலமாகத்தான் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நிரூபித்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. காந்தி இருக்கிறார், நமது பெரியார் இருக்கிறாங்க. அங்க போக மாட்டேன், நான் வேண்டிய அவசியம் இல்லை. இதைத்தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்லி கொண்டு வருகிறேன். அதுக்காக மற்றவங்க போகக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆன்மீகம் பகுத்தறிவு மாதிரி தான், அவங்கவுங்க இஷ்டம். என் குடும்பத்திலேயே அந்த பிளவு இருக்கிறது. ஏதோ என்னுடைய மகள் ஸ்ருதி, நான் வளர்த்த மகள், நான் பேசும் நார்த்திகத்தை எல்லாம் கேட்டு வளர்ந்தவர் தான். அவங்க தைரியமாக கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு என் நெத்தியில் பொட்டு வைக்க மாட்டாங்க. ஆனால் அப்படியே வைத்தாலும் அது அன்பால் வைக்கும் பொட்டு, அதை அழிக்க மாட்டேன் நான். அப்படிப்பட்ட ஒரு ஆள் நான். நாத்திகன் என்ற வார்த்தையே நான் இன்னும் ஒத்துக்கொள்ளவே மாட்டேன். ஆஸ்தி நாஸ்திங்கிறதுக்கு வந்தது அது. அது ஆத்திகர்கள் நம்பாதவர்களுக்கு பெயர் வைத்த பெயர். எங்களுக்கு வேற பேர் இருக்கு, பகுத்தறிவுவாதின்னு. நான் இந்த மேடையில் ஏதாவது எனக்காக வாழ்த்தி இறைவனை வேண்டியவர்கள் எல்லாம் கிண்டல் அடிக்கிறேன்னு மாத்திரம் சொல்லாதீங்க. அதாவது நான் இல்லைன்னு எங்க சொன்னேன், இருந்தா நல்லா இருக்கும்னு தான் சொல்றேங்கிறது. ஏன்னா இவ்வளவு அன்பு இருக்கும் இடத்துல அப்படி ஒன்று இருந்துட்டு தான் போட்டுமேன்னு நினைக்கிறவன் நான். ஒன்றே ஒன்று சொல்லிக் கொள்கிறேன், கோவில்களை இடிப்பவர்கள் நாத்திகர்களாக இருக்க மாட்டார்கள். இனி வரும் காலத்தில் நீங்க வேணா பார்த்துட்டே இருங்க, ஆத்திகர்கள் தான் அதை செய்ய போகிறார்கள். பகுத்தறிவுவாதி இன்னும் இன்னும் அன்பு பழக போகிறான். அதைத்தான் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். அதற்கு ஒரு பெரிய பாடமாக டீட்டெயில்டு ஸ்டடி, நான் டீட்டெயில்டு இல்லை, டீட்டெயில்டு ஸ்டடியாக இந்த அரங்கம் எனக்கு அமைந்திருக்கிறது. கிரேசி மோகன் அவர்கள் என்ன பேச போறீங்கன்னு தெரியல, எனக்கு நிஜமாவே தெரியாது. நல்ல சந்தோஷமாக பேசியிருக்கேன்னாங்க. அழாமல் பேசுகிறதே பெரிய வேலை சார். இங்கே உங்களுக்கு நீங்கள் நல்லா சாக்லேட் கிருஷ்ணா நீங்கள் ஜோக்கெல்லாம் அடிச்சிருவீங்க. என்னால் இங்கே ஜோக் அடிக்கிறதா கோவமாக பேசுகிறதா என்ன பண்ணுறதுன்னே தெரியல. நிஜமாகவே சொல்கிறேன், இது என்னுடைய வாழ்க்கை. இங்கே தான் இது நடக்க வேணும். இப்போ நான் எழுதி என் மகள் ஸ்ருதி பாடிய பாடல் இதற்கு ரொம்ப பொருத்தமான இடம். நான் என்ற சொல் இனி வேண்டாம், நீ என்பதே இனி நான் தான். இனி ஏதும் வரம் கேட்க தேவையில்லை, இது போதும், வேறெங்கும் சொர்க்கம் இல்லை. உயிரே உயிரே. இது உங்களுக்காகவே எழுதின வரி மாதிரி தான் இருக்கு. அதைத்தான் என் மகள் இங்கே பாடினார். அதைத்தான் நானும் உங்களுக்கு சொல்றேன். பெரிய ஸ்பீச் எல்லாம் நான் ரெடி பண்ணிட்டு வரல. என்னுடைய சகோதரர்கள் எல்லாம் மேடைக்கு வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு நான் விரும்பும் நட்சத்திரங்களுடன் நான் போட்டோ எடுத்துக்கணும். அதற்கு ஒரு வாய்ப்பு அளிக்க வேண்டும். அதற்கு முன்பாக சிவம் நீனான் சிவம் நன்றி. நான் வணங்கியது அன்புக்கு, இந்த அன்புக்கு நன்றி. இப்ப எனக்கு ஒரு ஆசை, அங்க இவ்வளவு நேரம் பொறுமையா தண்ணி மாத்திரம் குடிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருந்த விருந்தோம்பல் சரியாக நான் செய்யவில்லையோன்ற பயம். தயவுசெய்து மேடையில் வந்தீங்கன்னா உங்க கூட நான் ஒரு போட்டோ எடுத்துக்குவேன். இது என்னுடைய வீட்டில் மாட்டி வைக்கும் ஒரு போட்டோ. இந்த விழாவில் என்னை வாழ்த்துவதற்கு என் தாயும் தந்தையும் இல்லைன்னு சொன்னேன். சிவாஜி சாரும் இல்லை, நாகேஷ் சாரும் இல்லை,
அதற்கு நிகராக நீங்கள் எல்லோரும் இருக்கிறீர்கள். இது ரொம்ப முக்கியமான விழா. எவ்வளவு தூரம் போவேன்னு தெரியாது. இதுவரை என்னை உந்தி தள்ளிய உங்களுக்கு எல்லாம் என் நன்றி. எல்லாருமே வந்துடலாம். இது எப்படி எனக்கு தெரியல. இது தனியாக ஃபோட்டோ எடுத்துக்கலாம் வாங்க. இதுக்கு உறுதுணையாக இருந்த டைரக்டர்கள் பல பேர் இதில் இருந்திருக்காங்க. அவங்கள நடிகர்னு சொல்கிறதா டைரக்டர்னு சொல்கிறதான்னு கூட தெரியல. விஜய் டிவிக்கு என் நன்றி. இன்னைக்கு தேதி வரையில் என்னை உந்தி தள்ளி கொண்டிருக்கும் ரசிகர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் நன்றி.